பராபவ வருடம் ஆடி மாதம் 8ஆம் நாள் 24/7/2026 வெள்ளிக்கிழமை காலை 9:13 மணி வரை வளர்பிறை தசமி திதியும், பின்பு நாள் முழுவதும் வளர்பிறை ஏகாதசி திதியும், நாள் முழுவதும் அனுசம் நட்சத்திரமும் சித்த யோகமும் மரண யோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளின் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுப கோரைகள் வெற்றியளிக்கக்கூடிய நேரம் காலை 6 மணியிலிருந்து 9 மணி வரையும், பகல் 1 மணியிலிருந்து 1:30 மணி வரையும். இன்றைய நாளின் ராகு காலம் காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை, யமகண்டம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை, குளிகை காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை. இன்றைய தினத்தை பொறுத்தவரை இன்றைய நாளின் சூளம் மேற்கு, பரிகாரமாக வெள்ளம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரேவதி மற்றும் அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினத்தின் கிரக நிலைகள்: ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் புதன், கடகத்தில் சூரியன் குரு, சிம்மத்தில் சுக்கிரன் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக செவ்வாயின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய மிருகஸ்ரீடம், சித்திரை, அவிட்டம் இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் எதுபோன்றதொரு செயல்களை மேற்கொண்டால் அந்த செயல் சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது, கல்வி தொடர்பான பணிகளை மேற்கொள்ள உகந்த தினம், இரும்பு மரம் சார்ந்த வேலைகளை துவங்க உகந்த தினம், விவசாய பணிகளை மேற்கொள்ள உகந்த நாள். வெள்ளிக்கிழமை என்ற முறையில் மகாலட்சுமி தாயார் வழிபாடு சகலவிதமான ஐஸ்வர்யத்தையும் சேமத்தையும் உருவாக்கும். இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம், குறிப்பாக தனிநபர் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா நீதிபதி ஆவதற்கான கிரக சூழல்கள் என்ன, அதாவது மிகப்பெரிய அளவில் உச்சபட்ச பொறுப்பான அனைவராலும் மதிக்க தகுந்த வகையில் உயர்நிலையில் நம்மை வைக்கின்ற அந்த நீதிபதி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து, அதற்கான கிரக சூழலாக நம்முடைய வேத ஜோதிடம் எதை சொல்லுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக லக்னம் ராசியிலிருந்து 2 10ஆம் இடங்களோடு வலுத்த குரு தொடர்பு கொள்வது. அந்த இடத்துல 2 10ஆம் இடத்துல சனியும் வருவார், அவரும் சுப தொடர்புகளை பெறுவார். அதே நேரத்தில் மிக வலிமையாக அதைவிட 10இல் குரு உச்சம் பெற்றிருப்பதோ, அதிகமாக பௌர்ணமி சந்திரனுடைய தொடர்பு, சுக்கிரனுடைய தொடர்புகளை பெற்றிருப்பதோ, அதே குரு 2ஆம் இடத்தோடும் தொடர்பு கொள்கிற தன்மை லக்ன ராசிக்கு அமைகிற சூழல்ல லக்னமும் ராசியும் சுப தொடர்புகளை அதிகமாக பெற்று லக்ன யோக தசைகள் நடந்து சிம்மம் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய வீட்டையும் சூரியனையும் சுப கிரக தொடர்புகள் அமைந்திருக்கிற ஜாதகன்பர்கள் நீதிபதி போன்ற மிக உயர் பொறுப்புகளுக்கு எளிதாக வருவார்கள் அப்படிங்கிறது நம்முடைய வேத ஜோதிடம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விதியமைப்பாக இருக்கிறது. மேச ராசி என்பர்களே, இன்றைய தினம் மேசராசிக்கான கிரக சூழல்கள் எப்படி இருக்கிறது? உறுதித்தன்மை வாய்ந்ததாக இருக்கிறது. நல்லதொரு உயர்வை நிச்சயமாக கொடுக்கும். மனதளவில் இருந்து வந்த சங்கடங்கள் மாறும், மாற்றங்கள் தோன்றும், நிறைவான சூழல் உண்டு, நிம்மதியான அணுகுமுறைகள் உண்டு. குறிப்பாக புதுமையான கிரக தொடர்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. சந்திரன் மிக சாதகமாக இருக்கிறார். 8இல் மறைந்திருந்தாலும் குருவின் தொடர்போடு எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். மேசராசி என்பவர்களுக்கு கடல் கடந்த பயணங்கள், வெளியூர் வெளிமாநில பயணங்கள், ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான வர்த்தகத்தில் இருக்கிற அன்பர்களுக்கு உயர்வான சூழலை கொடுக்கும். உறுதித்தன்மை மேம்படும். நினைத்து பார்க்க முடியாத காரியங்கள் நல்ல விதமாக முடியும். ராசிநாதன் சந்திரமங்கள யோகத்தோடு அபாரமாக இருப்பதும், கூடுதலாக வெளிநாடு செல்வதற்கு பாஸ்போர்ட் விசா எடுப்பதிலிருந்து வந்த சிக்கல்கள் நீங்குகின்ற தன்மைகளும், குடும்ப உறவுகளுக்குள் மகிழ்ச்சிகரமான அனுபவங்களும், புகழ் பெறுவதற்கான சூழல்களும் உண்டு. குறிப்பாக கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி அனைவராலும் புகழப்பட இருக்கிறீர்கள். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் அனுகூலமான தன்மைகள் உண்டு. உங்களுடைய விரைவான செயல்பாடு அனைவராலும் மதிக்கப்படும். பணவரவு சீராக இருக்கும். பல வகையிலும் பலவித அனுகூலங்கள் ஏற்படும். எதிர்கால நலன் கருதி சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். ஆரோக்கிய நலன் கருதி சரியான நேரத்தில் உணவை உண்பது நல்லது. வயிறு தொடர்பான கோளாறுகள் ஏற்பட்டு பின்னர் நல்லவிதமான முறையில் சரியாகும். கௌரவம் பாதிக்கும்படியான சூழல்கள் ஏற்படலாம். குறிப்பாக வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மிகுந்த தன்மைகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் பங்குதாரர்களோடு அனுசரித்து செல்வது நன்மை பயக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அமைவார்கள். புகழ் பெறுவதற்கான சூழலும் உண்டு. உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் சக ஊழியர்கள் மேலதிகாரிகளோடு அனுசரித்து செல்வது நன்மை பயக்கும். இயந்திரங்கள், ஆயுதங்கள், நெருப்பு ஆகியவற்றை கையாளும் தொழிலாளர்கள் கவனமாக இருப்பது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களால் சில சங்கடங்கள் உருவாகலாம். குலதெய்வ அனுக்கிரகமும் மேம்படும்.
இன்றைய நாள் பெண்மணிகளுக்கு உகந்ததான சூழலை கொடுக்கும். கலைத்துறை என்பர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் ஆதாயத்தை கொடுக்கும். மாணவர்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற ஏற்றமும் சிறப்புகளும் நிறைந்த நாளாக மேசத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு சாதகமான சூழல் உள்ள தினமாகவும், பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படுகிற தினமாகவும், கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற நாளாகவும் இன்றைய நாள் அமையும். ரிஷப ராசி என்பர்களே, எந்த ஒரு செயல்பாடுகளிலுமே ரிஸ்க் எடுத்து செயலாற்றி அதன் மூலமாக நிறைவான முழுமையான நல்லதொரு பலன்களை பெறுகிற தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய தினம் அமையும். ராசியில் செவ்வாய், தனத்தில் புதன், 3இல் குரு, கூடுதலாக சந்திரன் 7இல் ஒளி பொருந்திய நிலையில் உச்சகுருவின் பார்வையை பெற்று ராசியை பார்க்கின்ற சந்திரமங்கள யோகத்தோடு ரிஷப ராசி இன்றைய நாளில் மிளிர்வாக இருக்கிறது. மேன்மைகள் உண்டு. பொருளாதார நலன் சிறப்பாக இருக்கும். குடும்ப உறவுகளுக்குள் மகிழ்ச்சி மேம்படும். கோபம் தவிர்ப்பீர்கள். பொறுமையாக செயலாற்றுவீர்கள். அனைவராலும் புகழப்பட இருக்கிறீர்கள். காரிய தடைகள் விலகும். சிறிய விஷயத்தையும் பெரிதாக நினைத்து குழம்பிக் கொண்டிருந்த சூழல் மாறி இன்றைய நாளில் எதையும் சமாளிக்கும் ஆற்றல் மேம்படும். சில காரியங்கள் தொடக்கத்தில் தடைபட்டாலும் பின்னர் நன்றாக முடியும். வெளியூர் வெளிமாநில பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். பணவரவு பல வகையிலும் கிடைக்கும். உடல் ஆரோக்கிய நலன் மேம்படும். நினைத்ததை சாதிக்கிற வல்லமை உண்டாகும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் வீண் அலைச்சல், புதிய ஆர்டர் கிடைப்பதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். தொழில் வியாபாரம் சீராக நடக்கும். குறிப்பாக தொழில்துறையினருக்கு அனுகூலமான தன்மைகள் மேம்படும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு வேலைப்படு. கூடுதல் பொறுப்புகள் உருவாகலாம். அதிக உழைப்பின் பேரில் வேலைகளை செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் இருப்பவர்கள் அனுசரித்து செல்வதன் மூலம் எல்லா பிரச்சனைகளும் சரியாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனஸ்தாபம் நீங்கும். குழந்தைகளின் எதிர்கால நலனுக்காக முக்கிய பணிகளை மேற்கொள்ள இருக்கிறீர்கள். குலதெய்வ அனுக்கிரகம் உண்டாகும். உறவுகள் அக்கம் பக்கத்தினரிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்ப்பது நல்லது. பெண்மணிகளுக்கு எடுத்த காரியம் தடைபட்டு பின்னர் நல்லபடியாக முடியும். மனதளவில் இருந்து வந்த கலக்கங்கள் நீங்கும். குறிப்பாக ஆன்மீக தொடர்புடைய இடங்களுக்கு சென்று வருவீர்கள். எதிர்பாலினத்தவர் பற்றிய புரிதல் மேம்படும். வேற்று மத மொழி இனம் பேசக்கூடிய அன்பர்களால் ஆதாயம் உருவாகும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவாக பூர்த்தியாகும். நினைத்ததை சாதிக்கிற வல்லமையோடு நிம்மதியான அணுகுமுறைகள் நிறைந்த நாளாக ரிஷபத்திற்கு இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றம் உண்டாகிற நாளாகவும், ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கிற தினமாகவும், மிருகஸ்ரீட நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசியினருக்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? நேற்றைய தினத்தை விட உற்சாகமும் உத்வேகமும் செயல்திறனும் மேம்படுகிற தினமாக மிதுனத்துக்கு இன்றைய தினம் அமையும். நல்லதொரு வல்லமையோடு குரு, சுக்கிரன், சந்திரன் போன்ற கிரகங்கள் நல்லவிதமாக சஞ்சரிக்கிறார்கள். பொருளாதார நலன் உண்டு. புகழ் பெறுவதற்கான சூழல் உண்டு. நீண்ட நாட்களாக வராமல் தடைபட்ட சில தனவரவுகள் நல்லவிதமாக கிடைக்கும். குடும்ப உறவுகளுக்குள் மகிழ்ச்சி மேம்படும். உங்களுடைய பேச்சுக்கு நல்லதொரு மதிப்பு மரியாதையும் நிறைவாகவும் முழுமையாகவும் கிடைக்கும். உங்களுக்கு கொடுத்த வேலையை எப்பாடுபட்டாவது மிக சரியான முறையில் செய்து முடிப்பீர்கள். சங்கடங்கள் மறையும். சகல விதத்திலும் அனுகூலங்கள் உருவாகும். குறிப்பாக தேவையற்ற மனச்சங்கடங்கள் ஏற்பட்டு விலகும். வீடு வாகன யோகம் உண்டு. பணத்தேவை ஏற்பட்டாலும் அதை திறமையாக சமாளிக்கும் மனப்பக்குவம் உருவாகும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் நெருக்கடியான சூழல் ஏற்பட்டாலும் அதை எளிதில் சமாளித்து விடுவீர்கள். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் அலுவலக பணிகளில் அலட்சியம் காட்டாமல் செயல்படுவது அனுகூலத்தை கொடுக்கும். சக ஊழியர்கள் மேலதிகாரிகளை அனுசரித்து போவது சிரமத்தை நீக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழல் காணப்படும். குடும்ப உறவுகளுக்காக சில செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நலம் பயக்கும். குழந்தைகளை அவர்களின் போக்கிலேயே விட்டு பிடிப்பது அனுகூலத்தை கொடுக்கும். பெண்மணிகளுக்கு மற்றவர்களால் ஏற்படும் தொல்லைகளில் சிக்காமல் கவனமாக இருப்பது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த மெத்தனமான போக்கு விலகும். பாடங்களை மிகவும் கவனமாக படிப்பது நல்லது. குறிப்பாக இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவான முறையில் பூர்த்தியாகும். நினைத்ததை சாதிக்கிற வல்லமையோடு மிக நிறைவான அணுகுமுறைகள் ஏற்படக்கூடிய தினமாக மிதுன ராசி என்பவர்களுக்கு புகழும் சிறப்புகளும் நிறைந்த தினமாக இன்றைய நாள் அமையும். குறிப்பாக மாணவர்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. கலைத்துறை என்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. இணையவழி வருமானம், டிவி, பத்திரிகை சார்ந்த துறைகளில் பணியாற்றுகிற அன்பர்கள் நல்லதொரு மேன்மையை நிறைவாக பெறக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும்.
இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மிருகசீட நட்சத்திர அன்பர்களுக்கு மகிழ்ச்சி மேம்படுகிற தினமாகவும், திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு ஒத்துழைப்பு நிறைந்த தினமாகவும், புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு தடை விலகுகிற நாளாகவும் இன்றைய தினம் அமையும். கடகராசி அன்பர்களே, கடகராசியினருக்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? நல்லதொரு ஏற்றத்தையும் எதிர்பார்ப்புகளையும் உறுதியாக கொடுக்கும். ராசிநாதன் வளர்பிறை நிலையில், குறிப்பாக திரிகோண நட்பு வீட்டில் உச்சகுருவின் பார்வையில் உறுதியாக சஞ்சரிக்கிறார். உயர்வுகள் அதிகரிக்கும், தடைகள் நீங்கும், சகல விதத்திலும் அனுகூலங்கள் உருவாகும். நினைத்ததை சாதிப்பீர்கள். நிம்மதியான அணுகுமுறைகள் உண்டு, பொருளாதார நலன் உண்டு, புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு, தனப்பிராப்தி உண்டு, தடைகள் விலகும். தடை ஏற்பட்டு வந்த சுபகாரியம் தடை நீங்கி சிறப்பாக நடக்கும். அனைவராலும் பாராட்டப்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அனைவரையும் அனுசரித்து போவீர்கள். விட்டு கொடுத்து போவதன் மூலமாக சிறப்பான பலன்கள் நிறைவாக கிடைக்கும். உடல் ஆரோக்கிய நலன் மேம்படும். வீடு வாகனம் தொடர்பான சங்கடங்கள் மறையும். சகோதரர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும். 2வது திருமண வாய்ப்புக்கான சூழலும் உண்டு. பூர்வீக சொத்துக்களால் அனுகூலம் உண்டு. கோபம் படபடப்பு குறையும். எதிர்பாராத செலவுகள் விலகும். மனதளவில் இருந்து வந்த குழப்பம் நீங்கும். மாற்றங்கள் உருவாகும். தாயின் ஆரோக்கியத்தில் சீரான சூழல் உருவாகும். குறிப்பாக செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் நீங்கி சாதகமான சூழல்கள் ஏற்படும். பணவரவு தடைபட்டாலும் ஏதாவது ஒரு வகையில் உதவிகள் கிடைக்கும். வியாபார பொறுப்புகளை தொழில்துறையினர் கவனமாக மேற்கொள்வது நல்லது. உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் அலுவலக பொறுப்புகளை கவனமாக மேற்கொள்வது நல்லது. இயந்திரங்கள் பணிபுரிபவர்கள் கவனமாக இருப்பது சிறப்பு. குடும்பத்தில் இருப்பவர்களது பேச்சுக்கு எதிர்த்து பேசுவதை தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்ப்பது மேன்மையை கொடுக்கும். குழந்தைகளிடம் அன்பாக பழகுவது நல்லது. பெண்மணிகளுக்கு கோபம் படபடப்பு குறையும். மற்றவர்களோடு இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் விலகும். மாணவர்களுக்கு உயர்கல்வி சார்ந்த எண்ணம் அதிகரிக்கும். உறுதித்தன்மை சிறப்பாக இருக்கும். இளைஞர்களுக்கு ஏற்றமும் அனுகூலமும் உண்டாகும். இன்றைய நாள் சிறப்பினையும் சிந்தனை செயல்திறனையும் மேம்படுத்துகிற நாளாக கடகராசி என்பர்களுக்கு அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றம் ஏற்படுகிற தினமாகவும், பூச நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலம் நிறைந்த தினமாகவும், ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் மறைக்கிற நாளாகவும் இன்றைய நாள் அமையும். சிம்ம ராசி அன்பர்களை சிந்தித்து செயலாற்றுவதன் மூலமாக அனைத்து விதமான நிகழ்வுகளையும் அனுகூலங்களையும் முழுமையாக பெறக்கூடிய நாளாக சிம்மத்திற்கு இன்றைய நாள் இருக்கும். ராசியில் சுக்கிரன் தனித்திருப்பதும், 11இல் புதன் மிகப்பெரிய அளவில் இருப்பதும், 10இல் செவ்வாய் இருப்பதும், விரையாதிபதியாக இருந்தாலும் சந்திரன் வளர்பிறை நிலையில் திக்பலம் பெற்று நல்லதொரு வலிமையாக குருவின் தொடர்போடு இருப்பதும் குறை எதுவும் இல்லாத நாளாக சிம்மத்திற்கு இன்றைய நாளை மாற்றுகிறது. அடுத்தவர்களின் உதவி எதிர்பார்க்க மாட்டீர்கள். அனுசரித்து போவீர்கள். பூமி நிலம் சார்ந்த பிரச்சனைகள் விலகும். கடன் தொந்தரவுகள் நீங்கும். கலக்கங்கள் மறையும். மக நட்சத்திர அன்பர்களுக்கு நல்ல மாற்றம் உண்டு. பொருளாதார நலன் உண்டு. கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகளில் சாதகமான சூழல் ஏற்படும். கோபமான பேச்சு, டென்ஷன் குறையும். எடுத்த காரியத்தை முடிப்பதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். சகோதர வழியில் அனுகூலங்கள் உருவாகும். சகலவிதமான மேன்மைகளும் உண்டாகும். மனதளவில் துணிச்சல் அதிகரிக்கும். மாற்றங்கள் ஏற்படும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் பணியாளர்கள் மூலம் நன்மை பெற இருக்கிறீர்கள். உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்களால் அனுகூலம் ஏற்படுவதால் நல்லதொரு உற்சாகமான மனநிலை ஏற்படும். புதிய லாபத்தன்மைகள் கூடும். ஒப்பந்தங்கள் கிடைக்கும். எதிர்பார்த்த நிதி உதவி தொழில் விரிவாக்கத்துக்கு உண்டு. உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் பரபரப்பு நீங்கி அமைதியாக பணிகளை கவனிப்பீர்கள். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு நிறைவாக கிடைக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சங்கடங்கள் தீரும். குழந்தைகள் கல்வி பற்றிய கவலைகள் விலகும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்விக்கு இருக்கிறீர்கள். பெண்மணிகளுக்கு எடுத்த காரியத்தை எப்படியும் முடித்துவிட வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பீர்கள். கொடுக்கல் வாங்கலில் அனுகூலம் உண்டு. மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். மனக்குழப்பம் நீங்கி சகல விதத்திலும் தடைகள் விலகி ஆற்றலும் உற்சாகமும் உறுதித்தன்மையும் அதிகரிக்கிற நாளாக சிம்மராசியைச் சேர்ந்த அனைத்து துறை என்பர்களுக்கு மேன்மை நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றம் ஏற்படுகிற தினமாகவும், பூர நட்சத்திர அன்பர்களுக்கு நினைத்தது நடக்கிற தினமாகவும், உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு மேன்மை நிறைந்த நாளாகவும் இன்றைய நாள் அமையும்.
கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசியினருக்கான இன்றைய தின கிரக தொடர்பு எப்படி இருக்கிறது? சிக்கல்களையும் சங்கடங்களையும் முழுமையாக விளக்குகிற நாளாக இன்றைய நாள் இருக்கும். ராசியை சனி பார்ப்பது குற்றம் என்றாலும் ராசியினுடைய யோகர்களான சுக்கிரன், ராசிநாதன் புதன், கூடுதலாக மற்ற அனைத்து கிரக வலிமைகளும் சிறப்பாக இருப்பதாலும் நினைத்ததை சாதிப்பீர்கள், தடைகள் விலகும். இன்றைய தினத்தை பொறுத்தவரை அறிவு சார்ந்த துறைகளில் இருக்கிற அன்பர்கள் அனுகூலத்தை பெற இருக்கிறீர்கள். குறிப்பாக இணையவழி வருமானம், டிவி, பத்திரிகை, ஐடி துறை, வங்கிப் பணி, ஆசிரியர் பணி போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு அநேக ஆதாயம் உண்டு. தனியார் மற்றும் அரசு துறைகளில் நிர்வாகம் போன்ற உயர் பொறுப்பில் பணியாற்றுகிற அன்பர்கள் புகழ் பெற இருக்கிறீர்கள். திருமண தடை நீங்கும், திவ்யமான சூழல் உருவாகும். அடுத்தவர்களை அதிகாரம் செய்வதில் பிரியம் காட்டுவீர்கள். வீண் செலவுகளை தவிர்ப்பீர்கள். சேமிப்பு சார்ந்த எண்ணம் மேலோங்கும். எதிலும் திடமான மனநிலை தோன்றும். பயணங்களால் அனுகூலம் உருவாகும். வேற்றுமத மொழி இனம் பேசக்கூடிய சகோதரர்களால் ஆதாயம் உருவாகும். சொந்த ஊரை விட்டு வெளியூரில் வந்து பணியாற்றுகிற அன்பர்கள் சொந்த ஊர் செல்வதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். ஆரோக்கிய நிலை மேம்படும். குறிப்பாக எதிர்ப்புத்தன்மைகள், கடன் தொந்தரவுகள் முழுமையாகவும் நிறைவாகவும் விலகும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரத்தில் பண தேவை ஏற்பட்டு சரியாகும். கடன் விவகாரங்களில் கவனமாக செயல்படுவது நல்லது. உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் ஓய்வில்லாமல் பணியாற்ற வேண்டிய சூழல் ஏற்படும். இயந்திரம், நெருப்பு, ஆயுதத்தை பயன்படுத்துவோர் மிகவும் கவனமாக இருப்பது அவசியம். குடும்பத்தில் தேவையற்ற சங்கடங்கள் உருவாகலாம். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து போவது நல்லது. தொழில் பங்குதாரர்களிடம் நிதானமாக பேசுவது சிறப்பு. வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் உண்டாகும். குழந்தைகளுக்காக கூடுதல் செலவு செய்ய வேண்டியிருக்கும். உறவுகளிடம் கவனம் தேவை. பெண்மணிகளுக்கு மற்றவர்களின் வேலைகளுக்காக அலைய நேரிடும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். மாணவர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியை கொடுக்கும். கலைத்துறை என்பர்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும். இளைஞர்களுக்கு ஏற்பட்ட சங்கடங்கள் அனைத்தும் முழுமையாக விலகும். இன்றைய நாள் மேம்பட்டதானதொரு நல்ல பலனை கொடுக்கிற நாளாக கன்னிராசி என்பர்களுக்கு அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு தடை விலகுகிற நாளாகவும், அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு குழப்பம் விலகுகிற தினமாகவும், சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய நாள் அமையும். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசியினருக்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகளும் செயல்பாடுகளும் எப்படி இருக்கிறது? சுறுசுறுப்பான தன்மை மிகுந்த தினமாக இருக்கும். பாக்கியத்தில் பாக்கியாதிபதி, லாபத்தில் ராசிநாதன், தனத்தில் 10 சந்திரன், வளர்பிறை நிலை, செவ்வாயுடைய தொடர்பு, சந்திரமங்கள யோகம் என உறுதித்தன்மையும் வெற்றிகரமான சூழலும் மிகுந்த தினமாக துலாத்திற்கு இன்றைய நாள் அமையும். கலை இலக்கியத்தின் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். தெய்வீக ஈடுபாடு மேம்பட்ட நிலையில் இருக்கும். உங்களால் முடிந்த உதவிகளை அடுத்தவர்களுக்கு செய்வீர்கள். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மகிழ்ச்சி நிறைந்த சூழல்களும் நல்லதொரு மாற்றமும் உருவாகும். நல்ல பலன்கள் அநேகம் உண்டு. தந்தையின் உடல் நிலையில் முன்னேற்றமான சூழல் உருவாகும். புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. பூர்வீக சொத்துக்களில் அனுகூலமான தன்மைகள் ஏற்படும். குறிப்பாக தான தர்மம் செய்வதற்கான வாய்ப்புகளும் சூழல்களும் உருவாகும். ஆன்மீக பணிகளில் விருப்பமும் நாட்டமும் மேம்படும். நீண்ட தூர பயணங்கள் வெற்றிகரமான சூழலை கொடுக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு எதிர்பாராத இடமாற்றம், அனுகூலமான சாதகமான சூழல்களும் ஏற்படும். குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். நல்லதொரு மேம்பட்ட குலதெய்வ அனுக்கிரகமும் உண்டு. மனதிற்கு திருப்தி தரும் நிகழ்வுகள் நடக்கும். உறவுகளிடம் பக்குவமாகவும் பொறுமையாகவும் பேசுவது நல்லது. வழக்கு விவகாரங்களில் சற்று மெத்தனமான சூழல் காணப்படும். பெண்மணிகளுக்கு எதிர்பார்த்த உதவி சரியான நேரத்தில் கிடைக்கும். பயணங்களால் அனுகூலங்கள் உருவாகும். மனதளவில் இருந்து வந்த கவலைகள் மறையும். மாணவர்களுக்கு தடைகளும் தாண்டி கல்வியில் சாதிக்கிற வாய்ப்புகள் உண்டு. இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவான முறையில் பூர்த்தியாகும். நினைத்ததை சாதிக்கிற வல்லமையும் நல்லதொரு மேம்பட்ட அனுகூலங்களும் உயர்வான எண்ணங்களும் தோன்றுகிற நாளாக அனைத்திலும் உறுதித்தன்மை மிகுந்த தினமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது. சிறப்பினை மென்மேலும் சேர்க்கின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழ்கிற தினமாகவும், சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு வெற்றிகரமான சூழல் உள்ள நாளாகவும், விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் நீங்கக்கூடிய தினமாகவும் இன்றைய நாள் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசியினருக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக சூழல்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். பொறுமையும் மேம்பட்டதானதொரு நிகழ்வுகளும், புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகளும், புண்ணிய தீர்த்த தல யாத்திரைகள் சென்று வருவதற்கான சூழல்களும் நிறைந்த தினமாக விருச்சிகத்திற்கு இன்றைய தினம் அமையும். குறிப்பாக ராசியில் சந்திரன் வளர்பிறை நிலையில் உச்சகுருவின் தொடர்போடும், ராசியை ராசிநாதன் வலுத்து பார்ப்பதும் அனைத்து விதமான மேன்மையோடு பொருளாதார நிகழ்வுகளும் உள்ள நாளாக இன்றைய நாள் இருக்கும்.
என்ன இருந்தாலும் சந்திரன் பாக்கியாதிபதி என்ற முறையில் உச்சகுருவின் தொடர்போடு ராசியை வலிமையாக தொடர்பு கொள்வது மிகப்பெரிய அளவில் பொருளாதார மேன்மையும் புகழ் பெறுவதற்கான சூழலையும் கொடுக்கும். தடை ஏற்பட்ட காரியங்கள் தடை நீங்கி வெற்றிகரமாக நடக்கும். யாருக்கும் எதற்கும் எந்த சூழலிலும் அஞ்சாமல் செயலாற்றி அநேக விதமான அனுகூலங்களை பெற இருக்கிறீர்கள். நிம்மதியான சூழல் உண்டு. குறிப்பாக புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகளும் புண்ணிய தீர்த்த தல யாத்திரை சென்று வருவதற்கான சூழலும் உண்டு. கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் நீங்கும். எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி செல்வார்கள். கடன் தொந்தரவுகள் நீங்கும். கருணை ஏற்படுகிற வாய்ப்புகளும் உருவாகும். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும். பொருளாதார நிலை பல வகையிலும் உயரும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் சங்கடங்கள் மறையும். தொழில் போட்டிகள் குறையும். எதிர்பார்த்த ஆர்டர்கள் நிறைவாக கிடைக்கும். பண வரவு பல வகையிலும் உண்டு. கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கும். கலக்கங்கள் மறையும். உத்தியோகத்துறையில் இருப்பவர்களின் உழைப்புக்கு ஏற்ற நல்ல பலன் கிடைக்கும். மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். பணி இடங்களில் மாற்றம் உண்டாகும். குடும்பத்தில் உங்களுக்கு எதிராக பிரச்சனையை உண்டாக்கியவர்கள் தானாகவே விலகி விடுவார்கள். சுபகாரியம் நல்ல விதமாக நடக்கும். சுணக்கங்கள் விலகும். குழந்தைகளால் பெருமை கொள்ளுகிற நிகழ்வுகள் உண்டு. மதிப்பு கூடும். மாற்றங்கள் ஏற்படும். பெண்மணிகளுக்கு எந்த ஒரு சிறிய வேலைக்காகவும் மிகவும் பாடுபட வேண்டியிருக்கும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் நிறைவாக பூர்த்தியாகும். விருச்சிக ராசிக்கு விரும்பியது கிடைக்கிற தினமாக இன்றைய நாள் அமையும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு குழப்பம் நீங்குகிற நாளாகவும், அனுசு நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் அதிகரிக்கிற தினமாகவும், கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாகவும் இன்றைய தினம் அமையும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கான இன்றைய தின கிரக மாற்றமும் செயல்பாடுகளும் எப்படி இருக்கிறது? எல்லா விதமான செயல்பாடுகளையும் இயல்பை விட மேம்பட்டதானதொரு சூழல் உண்டு. குறிப்பாக 6ல் செவ்வாய் இருந்தாலும் ஒளி பொருந்திய சந்திரனின் தொடர்போடு இருப்பதும், 7ல் புதன் இருப்பதும், பாக்கியத்தில் சுக்கிரன் அமர்ந்திருப்பதும் பவர்ஃபுல்லான சூழல்களை கொடுக்கும். ஒருவித சங்கடங்கள் மனதளவில் இருந்தாலும் உற்சாகம் குறையாது. உணர்வுத்தன்மை மேலோங்கும். நினைத்து பார்க்க இயலாத அனுகூலங்கள் ஏற்படும். தடைகள் விலகும். மற்றவர்களிடம் ஒப்படைத்த வேலைகளை திறமையாக செய்து முடிப்பதன் மூலமாக உங்களுக்கு புகழ் கிடைக்கும். பொறுப்போடு இருப்பீர்கள். புகழ் பெறுவீர்கள். மாற்றங்கள் உருவாகும். மனசஞ்சலம் விலகும். மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வதன் மூலம் ஏன் பிரச்சனை வராமல் தடுக்கலாம். சிறிய விஷயத்திற்கு கூட கோபம் ஏற்படும். விட்டு கொடுத்து போவது நல்லது. பண தேவை பூர்த்தியாகும். பல விதத்திலும் அனுகூலங்கள் மேம்படும். தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல்கள் விலகும். வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசுவது நல்லது. உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்வதும் சிறப்பினை கொடுக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் நிர்வாகம் பற்றி யாருடனும் விமர்சனம் செய்யாமல் தவிர்ப்பது நல்லது. பதவி உயர்வு, சம்பள உயர்வு, சில நேரங்களில் சங்கடங்கள் பணியிடங்களில் ஏற்படலாம். கவனமாக இருங்கள். குடும்பத்தில் இருப்பவர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு கோபத்தை கொடுப்பதாக கூட இருக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நல்ல பலனை கொடுக்கும். குழந்தைகளின் செயல்பாடு உற்சாகத்தை கொடுக்கும். குலதெய்வ அனுக்கிரகம் கிடைக்கும். பெண்மணிகள் கோபத்தை கட்டுப்படுத்துவது சிறப்பினை கொடுக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை ஹோட்டல், டிராவல், லாட்ஜ், அழகு சாதன பொருள்கள் விற்பனை சார்ந்த தொழில் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமான தன்மைகள் ஏற்படும். மாணவர்களுக்கு சக மாணவர்களை அனுசரித்து செல்வது நன்மை பயக்கும். மிகவும் பொறுமையோடும் கவனத்தோடும் பாடங்களை படிப்பது நல்லது. இன்றைய நாள் அனைத்திலும் ஏற்றத்தை கொடுக்கிற நாளாக, எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்ளுகிற நாளாக தனுசு ராசி என்பவர்களுக்கு அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மூலம் நட்சத்திர அன்பர்கள் அமைதி காப்பது நல்லது. போராட நட்சத்திர அன்பர்களுக்கு தடை மறையப் போகிறது. உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாக இன்றைய தினம் அமையும். மகர ராசி அன்பர்களே, மகரத்திற்கான இன்றைய தின கிரக தொடர்புகள் எப்படி இருக்கிறது? புதுவிதமான அணுகுமுறைகளையும் வித்தியாசமான தொடர்புகளையும் ஏற்படுத்துகிற நாளாக மகரத்திற்கு இன்றைய நாள் அமையும். குறிப்பாக 6ல் புதன், 7ல் குரு, அட்டமத்தில் சுக்கிரன். வெளியூர், வெளிமாநிலம், ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வர்த்தகம், ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங், பங்கு வர்த்தகம் போன்ற துறைகளில் நிறைவாகவும் முழுமையானதுமான ஆதாயம் உண்டு. 7ஆம் அதிபதியும் 7ஆம் பாவகமும் குருவின் தொடர்பில் இருப்பதால் திருமணம் தடை ஏற்பட்டு வந்த அன்பர்களுக்கு தடை நீங்கி வெற்றிகரமாக திருமண விஷயங்கள் நடக்கும். கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். விரும்பியது கிடைக்கும். வில்லங்கங்கள் மறையும். குறிப்பாக இரும்பு, ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல் போன்ற தொழில் உத்தியோக அமைப்பில் இருக்கிறவங்க சாதிக்கிற நாளாக இன்றைய நாள் இருக்கும். தடைகள் விலகும். சறுக்கல்கள் நீங்கும். எந்த ஒரு வேலையில் ஈடுபட்டாலும் அதனால் ஏற்படும் சாதக பாதகங்களை ஆராய்ந்து ஈடுபடுவதன் மூலமாக அனுகூலங்கள் ஏற்படும்.
அறிமுகமில்லாத நபர்களுக்கு பண உதவி ஜாமீன் கையெழுத்திடுவதை தவிர்ப்பது நல்லது. எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதிலிருந்து வந்த தடைகள் விலகும். தேவையற்ற மனக்கவலை விலகும். மாற்றங்கள் உருவாகும். வழக்கு விவகாரங்களில் தாமதமான போக்கு காணப்பட்டாலும் அனுகூலம் உண்டு. நிர்பந்தம் காரணமாக சில வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டி வரும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் எதிர்பாராத சிக்கல் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். விலை உயர்ந்த பொருட்கள் புழங்குகிற இடங்களில் பணியாற்றுகிற நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் சரியாக வேலையை முடிக்க வேண்டுமே என்ற எண்ணம் மேலோங்கும். சக ஊழியர்களிடம் கவனமாக பேசுவது பணியிடங்களில் அனுகூலத்தை கொடுக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களால் சில நேரங்களில் சங்கடங்கள் உருவாகலாம். எதிர்பாராத செலவு ஏற்படும். சேமிப்பு சார்ந்த எண்ணங்களை வளர்த்து கொள்வது நல்லது. மனைவி கணவன் உறவில் சிறு மனஸ்தாபங்கள் கூட ஏற்படும். குழந்தைகளை கூடுதலாக கவனிப்பது நல்லது. பெண்மணிகளுக்கு தேவையற்ற சில காரியங்களை செய்வதன் மூலமாக சில மன வருத்தங்கள் தோன்றும். கவனமாக இருங்கள். மாணவர்களுக்கு கல்வியில் அனுகூலம் உண்டு. இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவாக பூர்த்தியாகும். நினைத்ததை சாதிக்கிற வல்லமையோடு சிறப்பான அணுகுமுறைகள் நிறைந்த நாளாக மகர ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றம் நிறைந்த தினமாகவும், திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற நாளாகவும், அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கும்ப ராசி என்பர்களே, குறிக்கோளை மிக சிறப்பாகவும் எளிதாகவும் வெற்றி நல்லவிதமான வெற்றிகளை உறுதியாக பெறக்கூடிய நாளாக கும்பத்திற்கு இன்றைய நாள் அமையும். குறிக்கோளை நிறைவாக எட்டுவதன் மூலமாக உங்களுடைய இலக்கு இன்றைய நாளில் வெற்றிகரமான சூழலை கொடுக்கும். ராசி சுக்கிரனுடைய பார்வையாலும் ராசிநாதன் உச்சகுருவின் பார்வையாலும் நாளில் செவ்வாய் 5ல் புதன் என அனுகூலமான கிரக சூழலோடு கும்பத்திற்கு பொருளாதார உயர்வுகளும் புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகளும் மிகுந்த தினமாக இன்றைய தினம் இருக்கும். நிதானமாக செயல்பட்டாலும் நினைத்ததை சாதிப்பீர்கள். சங்கடங்கள் மறையும். ஆரோக்கியத்தை பேணி காப்பீர்கள். அனுகூலமான சூழல்கள் உங்களுக்கு ஏற்படும். குடும்ப உறவுகளுக்குள் இருந்து வந்த சங்கடங்கள் மறையும். குலதெய்வ அனுகிரகமும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தேடி வரும். எல்லாவற்றிலும் சாதகமான பலன் கிடைக்கும். எதிர்ப்புகள் விலகும். பொருளாதார நலன் மேலோங்கும். முன்னேற்றமான சூழல் உண்டு. பணவரவுல திருப்திகரமான தன்மைகள் இருக்கும். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். எதிர்ப்பாளர்களால் இருந்து வந்த வேதனைகள் விலகும். உடல் ஆரோக்கியம் காக்கப்படும். உறுதித்தன்மை அதிகரிக்கும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்திலிருந்து வந்த தொய்வு நீங்கி உற்சாகமான சூழல் உருவாகும். எதிர்பார்த்த ஆர்டர்கள் கிடைக்கும். லாபத்தன்மை மேலோங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களின் செயல்திறன் அதிகரிக்கும். மேலதிகாரிகளின் பாராட்டும் பதவி உயர்வும் கிடைப்பதற்கான சூழல்கள் வலிமையாக இருக்கிறது. எல்லாவிதமான நலன்களும் நீங்கள் எதிர்பார்த்தபடி நடப்பதாலும் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் நிறைந்த சூழலாலும் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான தன்மைகளை முழுமையாகவும் நிறைவாகவும் தடைகள் விலகும். அனுகூலமான சூழல்களும் ஆற்றலும் வெளிப்படுகிற நாளாக இன்றைய நாள் இருக்கும். புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருந்த அன்பர்களுக்கு சாதகமான முறையில் நல்ல வேலைகள் அமைவதற்கான தன்மைகளும் உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் காணப்படும். குலதெய்வ அனுக்கிரகமும் அதிர்ஷ்டமும் தேடி வரும். குழந்தைகள் மூலம் பெருமை கொள்ளுகிற நிகழ்வுகள் உண்டு. உறவுகள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். திருமணம் தொடர்பான பேச்சுக்கள் சாதகமாக முடியும். வீடு வாகனம் வாங்குவது விற்பது தொடர்பான செயல்பாடுகளில் அனுகூலங்கள் உருவாகும். இன்றைய நாள் பெண்மணிகளுக்கு எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிப்பீர்கள். பணப்புழக்கம் திருப்தி தரும். மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை விலகும். பாடங்கள் படிப்பதில் வேகம் காட்டுவீர்கள். எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். குடும்பத்தில் தடை ஏற்பட்டு வந்த சுபகாரியங்கள் தடை நீங்கி வெற்றிகரமாக நடக்கும். வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல்கள் வந்து சேரும். நினைத்ததை சாதிக்கிற வல்லமையும் நிறைவான அனுகூலமும் நிறைந்த நாளாக பெரிய அளவில் குறைகள் எதுவும் இல்லாத தினமாக கும்பத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் பொறுமை காப்பது நல்லது. சதய நட்சத்திர அன்பர்களுக்கு மதிப்பு மேம்பட போகிறது. புரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாக இன்றைய தினம் அமையும். மீனராசி அன்பர்களே, மீனத்திற்கான இன்றைய தின கிரக தொடர்புகள் எப்படி இருக்கிறது? நல்லதொரு உற்சாகமான மனநிலையும் உறுதித்தன்மையும் நிச்சயமாக கொடுக்கிற தினமாக மீனத்திற்கு இன்றைய நாள் அமையும். குறிப்பாக ராசிநாதன் ராசியின் யோகர்கள் வலுப்பெற்றிருக்கிற குடும்ப உறவுகளுக்குள் சந்தோஷமான அணுகுமுறைகள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் இருக்கும். பஞ்சமாதிபதி சந்திரன் உச்சகுருவின் தொடர்போடு பாக்கியத்தில் இருப்பதும் பாக்கியாதிபதி செவ்வாயை சந்திரமங்கல யோகத்தோடு தொடர்பு கொள்வதுமான சூழலோடு மீனத்திற்கு இன்றைய நாள் உற்சாகமும் உறுதித்தன்மையும் நிறைந்த நாளாக அமையும். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் தயங்க மாட்டீர்கள்.
ஆன்மீக தொடர்புடைய இடங்களுக்கு சென்று வருவீர்கள். கோபதாப பிடிவாத குணங்கள் விலகும். எடுத்த காரியம் உடனே முடியவில்லையே என்ற டென்ஷன் இருக்கும். எதிர்பாராத வீண் செலவு ஏற்படலாம். அனாவசிய செலவுகளை தவிர்த்து சேமிப்பு சார்ந்த எண்ணங்களை வளர்த்து கொள்வது நல்லது. உங்கள் மீது வீண் பழி வர வாய்ப்புள்ளதால் கவனமாக இருங்கள். ஒத்துவராத நபர்களிடமிருந்து ஒதுங்கிக் கொள்ளுங்கள். கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். உடல் ஆரோக்கியத்திலும் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்பட்டு விலகும். வாடிக்கையாளர்களுடன் வாக்குவாதம் போன்றவை உருவாகலாம். பழைய பாக்கி வசூலாவதில் தடைகள் ஏற்படும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் மேலதிகாரிகளின் கெடுபிடிகளை சந்திக்க வேண்டியிருக்கும். குடும்பத்தில் திடீர் பிரச்சனைகள் தலை தூக்கும். கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதம், குழந்தைகளின் செயல்களால் மன வருத்தம் போன்றவை ஏற்படலாம். வீட்டில் உள்ள பொருட்களை கவனமாக பாதுகாத்து வைத்துக் கொள்வது நல்லது. பெண்மணிகளுக்கு எப்படிப்பட்ட சிக்கலையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் உருவாகும். எந்த சூழலிலும் தேவையற்ற வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம். இன்றைய நாள் தொழில்துறையினருக்கு அனுகூலமாக இருக்கும். குறிப்பாக இரும்பு, ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல், விவசாயம் போன்ற தொழில் இருக்கவங்களுக்கு அனுகூலம் உண்டு. மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். அரசியல்வாதிகள் அனுசரித்து போவது அனுகூலத்தை கொடுக்கும். இன்றைய நாள் உங்களுடைய நம்பிக்கையை மேம்படுத்துகிற நாளாக அமையிருக்கிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். பூரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் பொறுமை காப்பது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு தடை விலகப் போகிறது. ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமையும்.